Hi minasan, konnichiwa. Japanese same word but totally different meaning. என்னன்னு பார்க்கலாம். தேவா ஹஜ்மே மஷோ. ஜாப்பனீஸில் ஒரு வேர்ட் மட்டும் கற்றுக்கிட்டா போதாது. சேம் வேர்ட் சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டிபெண்ட் ஆகி டிஃப்ரெண்ட்டான மீனிங் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சுகோய் அப்படின்னா தட் அமேசிங் அப்படி தான் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் படிச்சிருப்போம். பட் ஆனால் சுகோய்க்கு இன்னொரு மீனிங் இருக்குது. ரொம்ப பேடாக இல்லைன்னா ஷாக்கிங்காக ஒரு விஷயம் நமக்கு தெரியுதுன்னா அதுக்கும் அவங்க சுகோய் அப்படின்னு தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் சுகோய் அப்படின்னா தட்ஸ் அமேசிங் அப்படின்ற மீனிங் தான் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் படிச்சிருப்போம். நான் ரொம்ப பேடாக இல்லைன்னா ஷாக்கிங்காக ஒரு விஷயத்த பண்ணினா கூட சுகோயினே அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவாங்க. மீனிங் பார்த்தீங்கன்னா வாவ் தட் சம்திங் தட்ஸ் டூ இன்டென்ஸ் அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும். இன்னும் கேஷுவலாக ஜாப்பனீஸில் சுகோய் சுகோகத்தா அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சுகோய்க்கு ஃபிக்ஸ்டு இங்கிலீஷ் மீனிங் கிடையாது. கான்டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் மீனிங் வரலாம். சிச்சுவேஷன்ஸ் ப்ளஸ் டோன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி யபாய் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேர்டும் இருக்குது. யபாய் அப்படின்னா அமேசிங் அப்படின்ற ஒரு மீனிங் இருக்குது. அதே யபாய்க்கு ஹோ நோ அப்படிங்கிற ஒரு மீனிங்கும் இருக்குது. சேம் வேர்டு தான் பட் டோட்டலி ஆப்போசிட் மீனிங்ஸும் இருக்குது அதுக்கு. ஸோ ஜாப்பனீஸ் கற்றுக்கும் போது வேர்டோட மீனிங் மட்டும் தெரிஞ்சுக்காம எப்படி எந்த கான்டெக்ட்ஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி ஜாப்பனீஸ் வேர்டோட ஹிடன் மீனிங்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட லேர்ன் வித் ஜாப்பனீஸ் வித் சௌமியாவை ஃபாலோ பண்ணுங்கள். மற்ற துகினோ 1.2 ரெசந்தே ஐ மாஷோ அரிகத்து குசிமாஸ் மத்தானே.